ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 51வது சாப்டர்ல இருந்து 53வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க. சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல மர்ச்சன்ட் பொண்ணும் டாய்லாவும் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்காங்க. டாய்லாவும் அந்த பொண்ணை பார்த்து, இந்தம்மா தாயே ஏதோ பேசணும், நீ என்ன பேசுறதுக்கு வந்த? இவ இப்படி கேட்கறத பார்த்துட்டு இந்த மர்ச்சன்ட் பொண்ணுக்கு ஷாக்கு. இங்க என்ன நடக்குது? நான் எதிர்பார்த்ததை விட இவளோட ரியாக்ஷன் டிஃபரெண்டா இருக்கே. இவ ரொம்ப எலகண்டாவும் பொலைட்டாவும் பேசுறா. ஒருவேளை உண்மையிலேயே நாக்ஸுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு என்கேஜ்மெண்ட்ன்றது சங்கிலியில கட்டி போடுற மாதிரி. சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் இவகிட்ட நான் ஸ்ட்ரைட்டா தான் பேசி ஆகணும். இவ்வளவு இதை யோசிச்சுட்டு டாய்லாவை பார்த்து, நாக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு. எதே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன். அதுவும் இல்லாம அவனை பத்தி ஊறப்பட்ட நெகட்டிவ் ரூமர் சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இதை கேட்டு டாய்லாவும், எனக்கு தெரிஞ்சு நீ நினைக்கிற அளவுக்கு நாக்ஸ் ஒன்னும் தப்பான ஆளு கிடையாது. இதை கேட்டு மர்ச்சன்ட் பொண்ணுக்கு ஷாக்கு. அவளும் பாஸ்ட்ல நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இவ என்னதான் சொல்ல வரா? எனக்கு தெரியும், உன்ன மாதிரியே தான் மத்தவங்க எல்லாருமே அவனை பத்தி நல்ல விதமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை கேட்டு டாய்லாக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவளும் பேனு உட்காந்துட்டு இருக்கா. இந்த மர்ச்சன்ட் பொண்ணு மனசுக்குள்ளே, நான் நினைச்ச மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆளா தான் இருக்கா. இவ்வளவு ஆனஸ்டா இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் அந்த மாதிரி ஒரு உதவாகரிய லவ் பண்றான்னு தான் எனக்கு புரியல. இவ கண்ணை பார்த்தாலே தெரியுது, நான் நாக்ஸ பத்தி தப்பா சொன்னதுனால இவ என் மேல செம்ம கான்ல இருக்கான்னு. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியரா சொல்லிக்கிறேன். நாக்ஸ் வேணா ஒரு சில விஷயத்துல லேக் ஆகலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் அந்த அளவுக்கு ஒண்ணு கெட்ட பையன் கிடையாது. அவனை ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் மத்தவங்களை நோக்கி கோல்டா நடந்துக்கிறான் அப்படின்றதுனால. ஆனா அது அவனோட ஒரு சின்ன பார்ட் தான். அவன் இன்னும் நல்ல விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் காட்டினது கிடையாது. இதை கேட்டு மர்ச்சன்ட் பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இவன் எப்படி பேசிட்டு இருக்கா? விட்டா பேப்பர்லாம் கீச்சு பார்க்க விடுவா போலியே. நான் கேள்விப்பட்டேன் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆனா அதுக்குன்னு நீ அவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது நல்லது கிடையாது. உனக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ரெண்டு நோபல் ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் விஷயத்த பேசுறாங்கன்னா அது அந்த பொண்ணு வாழ்க்கையை தான் திருப்பி போட போகுது. நீ அதனால அவனை ரொம்ப நம்பாத. நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்காக நான் ஒன்னும் அவனை நம்பல. பீப்புள்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாறவே மாட்டாங்க. நீ சொல்றது வேணா உண்மையா இருக்கலாம். இந்த விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை காப்பாத்துனது நாக்ஸ் தான். அந்த இடத்துல மட்டும் நாக்ஸ் அப்ப இல்லனா நீ கண்டிப்பா இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. இந்த விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் நான் நம்புறேன். சோ இதுக்கப்புறமும் நாக்ஸ பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா வெளியே சொல்றத நிறுத்திக்கோ. இவ இப்படி சொல்றது கேட்டு அவளும் யோசிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச அப்ப நான் தான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளோட கான்வர்சேஷன் இங்கே முடிச்சுப்போம். நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கு டாய்லாவும் சரி ஓகே குட் பை அப்படின்னுறா. இவ்வளவு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணி அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவளும் மேன்ஷன் வெளியே நின்னுட்டு இருக்கா. நின்னுட்டு எதோ யோசிச்சுட்டு இருக்கா. சைட்ல வந்து அந்த ரிக்கும், மிஸ் எலோரா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் போலன்னு நினைக்கிறேன். உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு. இவளும், ரிக், ஒரு மர்ச்சன்ட்டுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீ நினைக்கிற? கண்டிப்பா அது அவங்களோட கண்ணு தான். ஏன்னா அந்த கண்ணு தான் மத்தவங்க எல்லாரையுமே ஒரு டவுட்ஃபுல் பார்வையோடய பார்த்துட்டு இருக்கோம். டவுட்டா? நீ சொல்ற மாதிரி அந்த டவுட்ன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த்ன்ற பேரையும் ஸ்டார் ஆஃப் ஃபினான்ஸ் வேர்ல்ட்ன்ற நிக்நேமையும் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஆனா உண்மையிலேயே அவன் மாறி இருப்பானா? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கவே நடக்காது. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு அவன் மாறி இருப்பானா? இது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு இப்படி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவும் லியானோ சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. லியானோ ஃபுல் மானாவையும் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு சாவறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தொலைங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் சொல்லிட்டு இவனை பார்த்து, இவன்னா இப்படியே பண்ணிட்டு இருந்தா இது பிரச்சனையா தான் மாறப்போகுது. நான் பார்த்தா இவன் மானா எல்லாரையும் போய் அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சு எல்லாம் தெரிச்சு ஓடினுங்கிறாங்க. ஹீரோவும் இவனை பார்த்துட்டு இவன் மானா ரிலீஸ் பண்றான். ஒரு மேஜிக் பேரியரா? இந்த சிச்சுவேஷன் நான் நினைச்சதோடவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு. என்னதான் இவனுக்கு பணத்து மேல அவ்வளவு அப்சஷன் இருந்தாலும் யார் பர்மிஷனுமே இல்லாம இவன் ஃபேமிலி பவரை யூஸ் பண்றன்ற சீக்ரெட்டை மறைக்கிறது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான் இவனுக்கு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லியானோ, நீ நெகோசியேட் பண்ணணும்னு என்கிட்ட வந்திருந்தனா இந்த நெகோசியேஷனுக்கு சூட்டபிளான ஒரு விஷயத்த நீ கொண்டு வந்திருக்கணும். அதை கேட்டு ஹீரோ, எது இந்த நெகோசியேஷனுக்கு சூட்டபிளான ஒரு விஷயமா? நம்ம இப்போ ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு என்ன நம்ப சொல்றியா? அதை கேட்டு லியானோ, ரொம்ப நாள் என் கூட பழகின மாதிரி பேசுற. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? லியான் வான் மார்வஸ் உன்னோட ஃபேமிலி டாப் 3 டார்க் ஃபேமிலியில ஒண்ணு. என் ஃபேமிலி மாதிரியே. அதுவும் இல்லாம ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலியா இருந்ததுன்னா அது உன்னோட ஃபேமிலி தான். நீ பேசுற பாஸ்ட் டென்ஸ் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உனக்கு இது நல்லாவே தெரியும் உன் ஃபேமிலி கீழே விழுந்துருச்சுன்ட்டு. அதை நீ மறுக்காத. அதுவும் இல்லாம அந்த சிலிஸ்டர் ஹீரோ இப்படி சொன்னவனே இவனுக்கு இப்ப இதெல்லாம் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஃபேமிலியை நோக்கி யார் யாரெல்லாம் டெரிட்டரி வார ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க அப்பவே பேட்ரியாக் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட டெரிட்டரி அவனுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஹீரோ இதை சொல்ல லியானும் செம்ம காண்டா வரான். அவனும், நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? என்னை விட உன்கிட்ட இதை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு என்கிட்ட காட்டிக்க ட்ரை பண்றியா? அதுவும் இல்லாம நீ பேசுறத பார்த்தா நான்
அவங்க மேல எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும் நீ ட்ரை பண்ற போல. ஹீரோவும் அதை கேட்டு ரிவெஞ்சா அப்படிலாம் இல்ல, என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள்தனமான ஒரு ஆள் மாதிரி தெரியுதா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? உன் ஃபேமிலிய மறுபடியும் ரிவைவ் பண்ணும், அதுவும் இல்லாம யங் பேட்ரியாக்கான நீ எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ணப்படணும் அண்ட் மறுபடியும் இந்த கான்டினென்ட்ல உன் ஃபேமிலிய டாப்புக்கு கொண்டு போகணும். இதுதானே உன்னோட அப்ஜெக்டிவே. பரவாயில்ல, நான் நினைச்சதை விடவே என்னை பத்தி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. சோ இந்த டாபிக் எல்லாம் விட்டு என்னோட ஃபேமிலி பவர் எப்படி உன்கிட்ட வந்தது அந்த விஷயத்த பத்தி சொல்லு. எனக்கு எதர்ச்சியா தான் அந்த பவர் கிடைச்சது, அதுவும் இல்லாம நான் ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பவர் உன்னோட ஃபேமிலி இதுன்ட்டு. சரி, நீ சொல்ற விஷயத்துக்கு நான் நம்புறேன். ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். அவனும் ஏன் நீ இதோட தான் நிறுத்திக்க போறியா, வேற எந்த கொஸ்டினும் என்கிட்ட கேட்க போறது இல்லையா? இல்ல, எனக்கு தேவையான பதில நீ ஏற்கனவே கொடுத்துட்ட. இவன் இப்படி சொன்னதை பார்த்துட்டு ஹீரோவும் ஓ அப்படியே விஷயம், இவன் ஆரம்பத்துல இருந்தே இந்த பவர் எப்படி என்கிட்ட வந்தது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணல. இவன் எது ட்ரை பண்ணானா ஆரம்பத்துல இருந்தே அவனை பத்தி எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் தெரிஞ்சுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோவும் இது யோசிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு தேவையான பதில் கிடைச்சிச்சுல, அப்ப இங்க இருந்து கிளம்பு. லியானோ ரொம்பவே நன்றி டாக்ஸ், நான் இதுக்கு கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர்ல ரீபே பண்ணிடுறேன், ஆனா அதை நான் மணியால ரீபே பண்ண மாட்டேன். ஹீரோவும் நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் அந்த விஷயத்த பண்ணல, சோ அதனால இங்க இருந்து கிளம்பு. அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணி அந்த எல்டின் அகாடமியை தான் காட்டுறாங்க. அகாடமி உள்ளயும் ஏதோ ஒரு ரூம் ஃபுல்லா ஐஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த நோவா இருக்கிற ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். வரும்போதே ஹீரோவும் கடைசியா நான் இங்க வந்துட்டேன், இந்த நாக்ஸோட லைஃப் லைன் அதுவும் இல்லாம இவன் உயிரோட இருக்கிறதோ சாவறதோ இந்த இடத்துல தான் முடிவாக போகுது. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா என்னோட அவர் ஆஃப் ஜீனியஸ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான், அதுவும் இல்லாம இதுதான் அதுக்கு பக்காவான நேரம். சரி, இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹீரோ அப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்னா, இந்த இன்னர் லூனட்டிக்ல இருக்க கேரக்டர்லாம் நிறைய பேர் ஜீனியஸ் ட்ரேட் வச்சிருப்பானுங்க. அவனுங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ்லயே இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்கில்னு எல்லாருக்குமே தெரியும். இதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா இது இந்த இன்னர் லூனட்டிக்கோட ஒரு டிஎல்சின்னு தான் சொல்லணும். கைஸ், கூகுள்ல டிஎல்சினா டவுன்லோடபிள் கண்டென்ட் தான் போட்டிருக்கானுங்க. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு யாருங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் கொஞ்சம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் தடவையா 10 தடவைக்கு மேல இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஹிடன் ட்ரேட் அன்லாக் ஆகுது, நீங்க விளையாடுற கேரக்டரால அவர் ஆஃப் ஜீனியஸ்னு ஒரு ஆக்டிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வருது. அதுவும் இல்லாம சிஸ்டம்லயும் இந்த ஸ்கில்லை எப்ப அப்டைன் பண்ண முடியும்னா உங்ககிட்ட 2 ஜீனியஸ் ட்ரேட் இருந்தா மட்டும் தான் இதை அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னு வருது. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்கு ஒரு பிடிச்ச கேமா மட்டும்தான் இருந்தது, அதனால எனக்கு இந்த டிஎல்சி கிடைக்கும் போது நான் அதை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் அப்ப மட்டும் அந்த டிசிஷனை எடுக்காம இருந்திருந்தேன்னா இப்ப நான் நிறைய தடவை செத்துருப்பேன். இப்பதான் அதை யோசிச்சு பார்த்தாலுமே எனக்கு உடம்பெல்லாம் உதருது. அதான் ஹீரோ அந்த 2 ஜீனியஸ் ட்ரேட்டை சூஸ் பண்ணியிருப்பான்ல, அதை நினைச்சுதான் பரவாயில்ல நம்ம சூஸ் பண்ணது நல்ல விஷயமா போயிடுச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் எங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கான்னா நோவா முன்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே நோவாவும் நீ உண்மையிலேயே வேற லெவல் நாக்ஸ், அதுவும் இல்லாம உன் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரை தான் இவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோவும் அதை கேட்டு என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல, ஏன்னா நீங்க மான்ஸ்டர்னு சொல்றத இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா டீன்? நான் ஒன்னும் தப்பா சொல்லிடலையே, நான் உண்மையை தானே சொன்னேன். அப்படி நீ மான்ஸ்டர் இல்லனா இந்த விஷயத்த நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போற? அந்த ஐஸ் ட்ரோல் கிட்ட ரொம்ப காமா சண்டை போட்டிய அதை பத்தி, அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு ஸ்கில்டான ஆளு எதுக்கு உதவாகற அப்படின்ற ஒரு பேரை வாங்கணும்? நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த விஷயத்தை என் மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. இது எதுவுமே உண்மை இல்லனா இதை இப்படி வேணா சொல்லலாம், அந்த ஸ்வாட் எம்பரர் தியோ அவரு மத்தவங்களை வேணா தப்பா ஜட்ஜ் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம், ஒருவேளை இது இப்படிதான் இருக்குமோ, ஆனா இந்த விஷயத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இவ சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோவும் போச்சுடா இவன் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு சூப்பு தான். ஆனா இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான், ஏன்னா ஒரிஜினலாவே அந்த நாக்ஸ் எதுக்குமே உதவாத ஒரு உதவாக்கரையா தான் இருந்தான். எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. ஹீரோவோ நோவா பார்த்து என்னவா இருந்தாலும் சரி பாஸ்ட்ல நான் எப்படியாப்பட்ட ஆளா இருந்தேன்றது உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா உனக்கு இது தெரியுமா, உன்னோட டேலண்ட் அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் எனக்கு உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட இருக்க அந்த டேலண்ட்டை நான் எப்படியாச்சும் திருடிக்கணும்னு பாக்குறேன். இதை கேட்டு ஹீரோவும் டீன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்க வாயில இருந்து கேட்கறது நல்லதா எனக்கு என்னமோ படல, அதனால இந்த விஷயத்த நான் கேட்காத மாதிரியே இருந்துக்கிறேன். ஹீரோக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த சண்டை அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவதான் அப்படின்ட்டு. ஹீரோவா அதை யோசிச்சு பார்த்துட்டு மோரோவர் நீங்க அந்த டெஸ்ட் அப்பவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ நீ என்ன நோட்டீஸ் பண்ணிட்டியா, பரவாயில்லையே, அப்ப சரி நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கலாம் ட்ரை பண்றேன்னு பாப்போம் அப்படின்ட்டு அவ ஏதோ ஸ்க்ரோல எடுக்கிறா. ஹீரோவா அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு ஃபைனலா இது எனக்கு கிடைச்சிருச்சு. நோவாவோ இதுக்காக தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். இது ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஸ்க்ரோல். இது உன்கிட்ட இருக்கிற ஒரு எபிலிட்டியோட எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாம இது ரொம்பவே ப்ரெஷியஸான ஒரு ஐட்டம். அந்த ஸ்க்ரோல் எங்க இருக்குதுன்னு பார்த்தா இவங்க 2 பேர் நடுவுல பறந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் தடவையா கேள்விப்படுறேன். சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ. அந்த ஸ்க்ரோலும் ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவும் அதை பிடிக்க போறான். ஹீரோ அதை பிடிச்ச உடனே டப்புன்னு எதையும் நோட்டீஸ் பண்றான். அதை பார்த்துட்டு நோவாவும் சைலண்டா அப்படியே சிரிக்கிறா வில்லத்தனமா. ஹீரோவும் அதை கையில வச்சுட்டு இப்ப நான் பார்த்த விஷயம் இது என்ன உண்மையா இல்ல அதை நான் இமேஜின் பண்ணி பார்த்தனா அப்படின்ட்டு ஹீரோவும் வேற ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கான். ஆனா அது என்னன்னு நம்மளுக்கு காட்டல. ஹீரோவும் அந்த ஸ்க்ரோல் ஓபன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அதை எதனா இமேஜின் தான் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்க்ரோல் என்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோ அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ண உடனே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க புதுசா ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்டைன் பண்ணிட்டீங்க. அந்த ஆர்டிஃபேக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டுறோம் அப்படின்னு வருது. அதுலயும் நோவா சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் போட்டுக்குது. இது வந்து ஸ்கில்லோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு. சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் ஆமான்ட்டு ஓகே கொடுத்துறான். கொடுத்த உடனே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க எந்த ஸ்கில்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் அவர் ஆஃப் ஜீனியஸ் கொடுத்துறான். கொடுத்த உடனே அந்த ஆர்டிஃபேக்டும் யூஸ் ஆயிடுது. உங்க ஸ்கில் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம உங்களுக்கு புதுசா அவர் ஆஃப் ஜீனியஸ் பிளஸ்னு ஒன்னு அப்டைன் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவும் எது அவர் ஆஃப் ஜீனியஸ் பிளஸ்ஸா அப்படின்னு பாக்குறான். சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை அப்டைன் பண்ணதுனால உங்களுக்கு அடிஷனல் எஃபெக்ட்லாம் ஆட் ஆகுது. அதுவும் இல்லாம உங்க ஸ்கில்லோட எஃபெக்ட் 2 தடவை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. அதுவும் இல்லாம அவர் ஆஃப் ஜீனியஸ் டியூரேஷன் வந்து 10 நிமிஷம் மாறுது அப்படின்னு வருது. 5 நிமிஷமா இருந்திருக்கும் இப்ப 10 நிமிஷமா இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நான் நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு. ஹீரோ அப்படி நின்னுட்டு இருக்கும் போதே வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் ஸ்கில் இதை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது ஒரு ஓவர் பவர்டான ஸ்கில். ஆனா இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஊறப்பட்ட வழி இருக்கு. அதுல ஒரு வழி தான் இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்றது. எப்படியும் ஏர்லி ஸ்டேஜ்லயே எனக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் கிடைச்சதுனால இது ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோவாவும் நீ எதிர்பார்த்த ரிசல்ட் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இவ கூட நான் இன்வால்வ்மெண்ட் வச்சுக்கிறது எனக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஹீரோ இதை யோசிச்சுட்டு ஆமா வேற எந்த விஷயமும் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு இல்லனா நான் வேணா இங்க இருந்து கிளம்புறேன். சரி நீ கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு உன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுனால நீ கொஞ்சம் டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அந்த நைட் வாக்கரை போட்டு தள்ளினதை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை இவகிட்ட மறைக்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆமா அது எப்படியோ நடந்துருச்சு. சோ அதனால இந்த விஷயத்த நீங்க அப்படியே கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அகாடமில அதிகமான அட்டென்ஷனை நான் கேதர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. போய் ரெஸ்ட் எடு. நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க வந்து கிளம்பிடுறான். ஹீரோ போகும்போதே நோவாவும் இந்த நாக்ஸ் ஒன் இவன் உண்மையாலே ஒரு டேஞ்சரஸான ஆளு தான். இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆனா நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா இவன் ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரா வளருவான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதை பார்க்கணும்னு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு யாருக்கிட்டயோ கேக்குறான். அது யாருன்னு தெரியல. அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அகாடமியை தான் காட்டுறாங்க. உள்ள ப்ரொஃபசர் நின்னுட்டு நீங்க எல்லா எலமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் அண்ட் ட்ரேட்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே நான் சொல்லி தரேன் அப்படின்றாரு. இவரு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இந்த பேசிக் மேஜிக் ஆஃப் த எம்பையர் ஒரிஜினல் ஸ்டோரியில இத பத்தி எங்கேயுமே டீடைலா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க முக்கியமான விஷயம் இந்த கிளாஸ் கிடையாது. இதை சொல்லி தர அந்த ப்ரொஃபசர் தான் ராஸ் வான் செலஸ்டியா அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த சாப்டர்ல அவர் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடையாது. ஆனா அதுக்குன்னு இவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த மொத்த எம்பையர்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும். இதுல ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா அவர்கிட்ட பெருசா எந்த எபிலிட்டி இல்லைனாலும் இந்த எபிலிட்டியை வச்சே இவர் இந்த அகாடமியோட ஒரு ப்ரொஃபஸரா மாறி இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும் சரி நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் மனசுக்குள்ளேயே இவன் இப்பவே ரொம்ப ப்ரௌடான ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிறான். அதுவும் இல்லாம இவன் கூட படிக்கிறவங்கள இவன் எப்பவுமே கீழ்த்தனமான ஒரு ஆள் மாதிரி தான் பாக்குறான். இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட எப்படி அந்த மாதிரியான ஒரு இன்கிரெடிபிளான டேலண்ட் இருக்கும்? ஆமா டீனோ இவன மாதிரியே ஒரு ஸ்டபனான ஆள் தான். இவரு இதெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கான்டினென்ட்ல இருக்க எல்லா ஹியூமனுமே டிஃபரெண்டான எலமெண்ட் மானவ வச்சிருப்பாங்க. நம்ம அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல இந்த கான்டினென்ட்ல இருக்க சாதாரண மனுஷங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா உங்ககிட்ட என்ன எலமெண்ட் இருக்கு அதுவும் இல்லாம அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்றதான். இவரும் இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து தம்பி நாக்ஸ் சொல்லுங்க ஐயா நீ எந்த எலமெண்ட் வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல தேவையில்ல எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னோட எலமெண்ட் டார்க்னஸ். அப்படின்னா சரி உன்னோட டார்க்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்னோட எலமெண்ட் மத்த 4 எலமெண்ட் மாதிரி கிடையாது. இந்த கரப்டட் ஒண்ணு. அதுவும் இல்லாம மத்த எந்த எலமெண்ட் கூடயும் இந்த மிக்ஸ் ஆகாது. எப்படி இருந்தாலும் மத்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட எலமெண்ட் அதிகமான டெஸ்ட்ரக்டிவ் பவரோட இருக்கிறது. அது என்னதான் அவ்வளவு பவரா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த கான்டினென்ட்லயே ஒரு சிலராலையும் ஒரு சில ஃபேமிலியால மட்டும்தான் அதை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா சரி உன்னோட எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான எலமெண்ட் எது? அது டிவைனிட்டி. அப்படின்னா சரி ஒருவேளை டிவைனிட்டியும் டார்க்னஸும் கிளாஸ் ஆச்சுன்னா அதுல எது ஜெயிக்கும்? கண்டிப்பா அது டிவைனிட்டியா தான் இருக்கும். இதை கேட்டு
கேட்டு ப்ரொஃபஸரும் மனுஷங்க யாருமே அவங்களோட ஃபேமிலி எலமெண்ட்டா அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட நான் இன்னொரு கொஸ்டினும் கேக்குறேன். டிவைனிட்டி மானா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நீ சண்டை போட்டனா நீ என்ன பண்ணுவ? இவரு என்ன நினைச்சிருப்பாருன்னா ஹீரோ வந்து இப்படியே மட்டம் தட்டிடலாம், இவெல்லாம் ஒரு ஜோபி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருப்பாரு. ஹீரோவும் வில்லத்தனமா அவனும் உங்களை மாதிரியே தான் யோசிச்சிருப்பான், என் பவரை பத்தி தெரியாம. அந்த மாதிரி டிவைன் பவரை கொண்டு ஒரு ஆள் என் முன்னாடி வந்தானா அவனை நான் கண்டிப்பா கொன்றுவேன். என்ன ஆனாலும் சரி, அதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அவனை கடைசியா நான் சாவடிச்சுட்டு தான் போவனே. இதனால என் ஃபியூச்சர் ட்ரபிள் ஆனாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் வில்லத்தனமா சொல்றான். இவன் சொல்றதை கேட்டு கிளாஸ்ல இருந்த மொத்த பேருக்குமே ஷாக்கு. யாரா இவன் இவ்வளவு கொடூரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ப்ரொஃபஸருக்குமே ஷாக்கு. இவன் நாடா இப்படி பேசிட்டு இருக்கான். ஹீரோவோ ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அப்படியே ஒரே புன்னகையோட உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல மர்ச்சன்ட் பொண்ணோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ளேயும் அந்த ரிக்குன்ற பையன் சட்டக்கிட்ட எல்லாம் கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா கையில ஏதோ துணியெல்லாம் மாதிரி ஏதோ ஒரு ஊசி எடுத்து அவன் குத்துறான். குத்துன உடனே அவன் நரம்பு கிரம்பெல்லாம் அப்படியே பொடச்சுன்னு மேல வருது. அவனும் வழியில அப்படியே சைக்கோ மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். போதை ஏறுது அப்படின்ற மாதிரி. அவனும் அந்த ஊசியை குத்திட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாக்குறான். பார்த்தா அவன் மார் பாக்ஸ்ல ஏதோ ஆடு தலை மாதிரி இருக்குது. அவனும் அதை பார்த்துட்டு ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா போதும், நான் ஒரு உண்மையான டீமனாவே மாறிடுவேன், நீ சொன்ன மாதிரியே தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு டீமன் பேரை சொல்றான். இது பேர் பெருசா இருக்கே, அதோட லாஸ்ட் பேரை மட்டும் வச்சுப்போம், நெஃபேர் அப்படின்னு போட்டிருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே செவுத்துல இருந்து பேய் படம் மாதிரி ஒரு கை வருது. நான் பார்த்தா இவன் ஒரு டீமனை பத்தி பேசிட்டு இருந்தால அந்த டீமன் தான் இவன் முன்னாடி வந்திருக்கு. வந்த அந்த டீமனும் இவன் கிட்ட நீயும் உண்மையிலே என்ன மாதிரி ஒரு டீமனா மாற முடியும், இந்த மாதிரி ஒரு பூச்சி ஹியூமனா இருக்கிறத விட, அதுவும் இல்லாம உனக்கு வயசாகாது, நீ தூங்கவும் தேவையில்ல, ஹியூமனோட லிமிட்ஸ் எல்லாம் சர்பாஸ் பண்ணி போக முடியும், நீ ஒரு டீமனா மாறிட்டனா. அதை பார்த்த உடனே இவனும் முட்டி போட்டு ரொம்பவே நன்றி, எப்படியாச்சும் நான் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா உங்களோட பவரை நான் ரிவைவ் பண்ணியே ஆவேன். அதை கேட்டு அந்த டீமனும் சிரிக்குது. இவனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு தொப்பிலாம் போட்டுன்னு எங்கேயும் கிளம்பிடுறான் பையன். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பான்ல, உங்களை மாதிரியே அவனும் என் பவரை பத்தி ஃபுல்லா தெரியாம என்ன சாதாரணமானதா நினைச்சிட்டு வருவான், ஆனா கண்டிப்பா நான் அவனை போட்டு தள்ளுருவேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்ட்டு வில்லத்தனமா இவனும் சொல்றான். அதை கேட்டு ப்ரொஃபஸரும் சோ நீ என்ன சொல்றனா, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை நீ போட்டு தள்ளுருவேன்னு சொல்றியா? இந்த மாதிரியான ஒரு பதில நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதிர்பார்த்த பதில் அது இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் மோர் எஃபிஷியன்டான வேவா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம எனிமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை போட்டு தள்ளிட்டா அது நம்மளுக்கு தானே நல்லது. ஹீரோ அப்படி சொல்றத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேனு பாத்துட்டு இருக்கானுங்க. ப்ரொஃபஸரும் அவனை பார்த்துட்டு அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் இப்ப சொன்ன விஷயத்த பத்தி சுத்தமா கவலைப்படவே இல்லை. அவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். இப்ப அவன் சொன்ன விஷயத்த இவனை பார்த்தாலே தெரியுது இவன் சொன்ன விஷயத்த கண்டிப்பா பண்ற ஒரு ஆளுன்னு. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது டீன் நோவா ஏன் இவன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு. இவரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட உடனே ஒரு இம்ப ப்ரிப்பேர் பண்ணு. அதை கேட்டு சைட்ல இருந்தவன் ஷாக் ஆயிடுறான். எது அவரும் இவனை பார்த்து முறைச்சிட்டு நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, நான் மேஜிக் அக்யூரசி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். இவரும் ஹீரோவை பார்த்துட்டு இவனோட அந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது எப்படியாச்சு நான் டவுனுக்கு கொண்டு வந்தே ஆகணும், அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஷார்ப் ஸ்வார்டை அப்டைன் பண்ணோம்னா அதுக்கு 1000 முறைக்கு மேலேயாச்சும் இதை அடிச்சு ஷார்ப் ஆக்கி இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவோட கேரக்டரை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவன் ரொம்ப கோல்டான ஒரு ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு ஏதோ எடுத்துட்டு வர சொன்னார்ல, அதையும் இவன் வண்டியில வச்சு தள்ளிட்டு வரான். சுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. வந்தவனும் அந்த துணியை தூக்குறான். அங்க என்ன இருந்தது தெரியல, பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த ப்ரொஃபஸரும் இதுதான் ஒரு லோ ரேங்க் டீமன், நம்ம அசோசியேஷன்ல இருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டது, இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, IMPS இம்ப்ஸ். நம்ம வந்து லோ ரேங்க் டீமன்னே வச்சுப்போம். பார்த்தா குட்டியோண்டு கூண்ல ஏதோ போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு எது இது டீமனா, இது பார்க்கதான் அக்ரெசிவா தெரியும், ஆனா நம்ம த்ரெட்டன் பண்ற அளவுக்கு இது ஒன்னும் பவர்ஃபுல் இல்ல, ஏன்னா லோ ரேங்க்ல இருக்க ஆளுங்களே இதை ஈஸியா கொன்ற முடியும். இவரும் கடையில போய் முட்டாய் வாங்குற மாதிரி இதை ரொம்ப ஈஸியா சொல்றாரு. அவனுங்களும் என்னதான் இதை லோ ரேங்க் ஆளுங்களால தோக்கடிக்க முடிச்சிருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்டின் அகாடமியோட லெவலா இருக்கும். இவனுங்க எல்லாம் இப்படி ஒரே மரண பீதியில பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ப்ரொஃபஸரும் சரி இப்ப நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோமா, நீங்க எல்லாருமே இந்த எல்டின் அகாடமியால அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளுங்க, அதனால நீங்க எப்பவுமே எலைட்டான ஒரு ஆளா தான் இருக்கணும். இந்த விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அல்டிமேட்டான கோல் எதுனா அது நைட் ஆவறதோ மேஜ் ஆவறதோ இல்ல, இந்த வேர்ல்டுல இருக்க மொத்த டீமனையும் போட்டு தள்ளுறது தான். அதனால
அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க எல்லாருமே டீமனை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவனுங்களும் அதை கேட்டு மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த டீமன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ப்ரொஃபஸரும் நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க மானாவை அந்த கேஜ் மேல இன்ஃபியூஸ் பண்ண போறீங்க. உங்களோட மானாவோட பவர்ல உள்ள இருக்க இம்பு செத்துரும். எந்த அளவுக்கு உங்களோட மானா பவரா இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹீரோவும் அதை கேட்டு ஒரு டீமனை ஃபோர்ஸ் பண்ணி சாவடிக்கணுமா? எனக்கு ஏன் இந்த ஃபீலிங் தெரியல. ஆனா இந்த விஷயம் ஏன் இப்ப நடக்குது? ஒரிஜினலா இந்த ஸ்டோரி லைன் படி இந்த லெசன்லாம் செகண்ட் இயர்ல தான் எங்களுக்கு எடுக்கணும். இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும் உங்க மானாவெல்லாம் உங்களோட பாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்புறம் அதை டார்கெட் மேல நோக்கி ஃப்ளோ பண்ண விடுங்க, உங்களுக்கு 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். இவரும் இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இவன் ஃபேமிலி என்னதான் ஒரு இன்கிரெடிபிளான ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு இம்ப ஃபர்ஸ்ட் ட்ரைலயே போட்டு தள்ளுறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். அதுவும் இல்லாம புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த இம்ப அவங்களால கொல்ல முடியலன்ற டிப்ரெஷன் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட மானாலாம் அது ரொம்ப சின்னது. அந்த இம்பு இதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுரும். லெஃப்ட்ல தட்டும். சொல்ல போனா நான் இந்த உலகத்துல எல்லாமே எப்படி நடக்குதுன்னு உனக்கு சொல்றேன் நாக்ஸ். நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிறல்ல, நீ ஒரு பவரே இல்லாத ஆளுன்னு இதுக்கப்புறம் உனக்கு தோணும். பார்த்தா ஹீரோ தான் அந்த கூண்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இவரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவரும் அதை பார்த்துட்டு அப்படியே செம காண்டா வர்றாரு. ஆளுக்கு ஷாக்கு. பல ரியாக்ஷன் மூஞ்சில அதை எப்படி காட்டுறதுன்னே இவருக்கு தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த கூண்டு உள்ள இருந்த அந்த சின்ன டீமனும் அது பயத்துல கதர் நிக்குது உள்ள. டே என்ன விட்டுருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை பார்த்துட்டு இவரும் என்னாச்சு, என்ன நடக்குது, இது எப்படி, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்ட்டு இவரும் இங்க நின்னு கத்திட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. ஆளால ஒண்ணுமே வெளியே பேச முடியல. ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. சைட்ல டாய்லாவோ ஏமா என்னால இதை மறுபடியும் பண்ணவே முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களும் செதர்னு ஓடுறா. என்னன்னு பார்த்தா எல்லாருமே அதை ட்ரை பண்ணிருக்கானுங்க போல. அவங்களுக்கு எல்லாம் கிருகிருன்னு வருது. ஆஹா என்னடா ஒரே போதையாகுதே, கிளிகிளிப்பா இருக்குதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுத்தினுங்கிறானுங்க எல்லாம். டாய்லா தான் இதுல அல்டிமேட்டே ஏமா என்ன மன்னிச்சிருன்னு. ஏன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஏதோ ஆலுசினேஷன் மாதிரி காட்டி இருக்கு போல. அதில் தான் பசங்க எல்லாம் பயத்திலையும் போதையிலையும் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் ப்ரொஃபசர் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களால இந்த இம்ப மட்டும் எனக்கு மாத்தி தர முடியுமா? ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இது என்னை பார்த்து ரொம்ப கதறுது. ஹீரோ அப்படி சொல்லும் போது அந்த ப்ரொஃபசரும் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி வினோதமா மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இவர் என்னடா வினோதமான சவுண்ட் எல்லாம் விட்டுனுக்கிறாரு கிளாஸ்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோவை பார்த்து இவர் அப்படியே ஒரே பிரகாசமா சிரிச்சிட்டு இருக்காரு. ப்ரொஃபசரும் ஹீரோ கிட்ட வந்து ஏ நாக்ஸ் எப்படி அந்த சின்ன டீமனை ஃபோர்ஸ் பண்ணி நீ சரண்டர் பண்ண வச்ச? ஒரு நிமிஷம் வருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல நான் இன்னும் எதுவுமே பண்ணல. அதை பார்த்து இவரு ஆளு இன்னும் குஜாலா ஆயிடுறாரு. தம்பி வேற லெவல்ரா நீ, நான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய டேலண்ட்டை நோட்டீஸ் பண்ணாமலே போயிட்டேன், நான் முட்டாள்தனமான ஒரு ஆள் மாதிரி நடந்துகிட்டேன், தம்பி வேற லெவல்ரா அப்படின்ட்டு கிளாப் பண்ணி விசில் ஆச்சுங்கிறாரு. ஹீரோ நோக்கி ஒரு ஃபேன் ஆயிட்டாரு போல இது. அவரும் சரி நீ பண்ணது இன்கிரெடிபிளான ஒரு விஷயம், நான் மறுபடியும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், சோ அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு தெளிவா கேட்டுக்கோ. நான் இப்போ உனக்கு கொடுக்க போற இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. வா வந்து என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா சேர்ந்துரு அப்படின்றாரு. எதே இவரோட ஸ்டூடெண்டா? நான் நினைக்கிற விஷயம் தானா இது? இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு வேணா கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா சத்தியமா என்ன ஆனாலும் நான் அதை பண்ணிடவே கூடாது. ஒருத்தருக்கு அசிஸ்டண்டா போறதா கிழிஞ்சது போ. ஹீரோ தான் இப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இவனை நினைச்சா ரொம்ப பொறாமையா இருக்கு. ப்ரொஃபஸரோட ஸ்டூடெண்ட் ஆக போறானா இவன்? உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான் நாக்ஸ். ஆமா நீ சொல்றதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஒரே காண்ட்லயும் பொறாமையிலும் பெருமையிலும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு அது தேவையில்ல, நான் ரெஃப்யூஸ் பண்றேன். ஏன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது பேருக்கு வேணா நல்லா இருக்கும், கணக்குப்படி அது ஒரு ஸ்லேவா இருக்கிற வேலை தான். அதை கேட்டு ப்ரொஃபஸரும் டேய் என்னடா சொல்ற நீ? எது என்னோட ஆஃபரே ரெஃப்யூஸ் பண்ணிட்டே அப்படின்னு ஆள் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே மன உடஞ்சு போயிடுறாரு தலைவரு. சுத்தி இருக்கிறவங்களா நீ என்னடா பேசிட்டு இருக்கா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இவனுங்களா அவருக்கு சொம்படிச்சுங்கிறானுங்க. அந்த மெயின் கேரக்டர் எல்லாமே அவனுங்க எல்லாம் பண்ணி முடிச்சு மூச்சு வாங்கி நின்னுட்டு இருக்கானுங்க. லியானு அந்த பிரின்சஸ் அவளோட பாடி கார்டு எல்லாம். அப்ப அந்த பிரின்சஸோட பாடி கார்டும் என்னால நம்பவே முடியல, இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை இவன் வேணான்னு சொல்லிட்டானா, இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் இவன். இவங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் என்னடா நான் ஆஃபர் தானே வேணான்னு சொன்னேன், ஏதோ பல கோடி கொடுத்து வேணான்னு சொன்ன மாதிரி இவ்வளவு ஆச்சரியமா வரீங்க அப்படின்ட்டு இவனும் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.